ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக பாலாடை. நாங்கள் எப்போவுமே மாட்டுப்பால் தான் வாங்குவோம். ஸோ அதில் வர இடம்தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 months ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் நான் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால ஐஸ் வாட்டர் ஊற்ற தேவையில்லை. நார்மல் வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றி நீங்கள் கிரைண்ட் பண்ணால் போதும். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/2 to 1 glass அந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணாலே சூப்பரான ஒரு பட்டர் கிடைக்கும். இப்போ நீங்கள் அரைக்கிறப்போ ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஜஸ்ட் 10 to 15 seconds அவ்வளோதான். ஃபுல் ஸ்பீடில் வச்சு நீங்கள் பல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பட்டர் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கெட்டியான வெண்ணெய் கிடச்சிருக்கு. ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு நல்லா பிசைஞ்சு கழுவுறாங்க. நம்ம தண்ணி நிறையா ஊற்றினா அது ஒரு மாதிரி திரியாக போயிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நம்ம ஆட்டினோன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாக சூப்பராக வரும். இந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் இது. செகண்ட் பேட்சும் அரைச்சி முடிச்சாச்சு. பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணோன்னா நமக்கும் ஹெல்த்தி. கண்டதுக்கடி இதை வாங்கி யூஸ் பண்ணி ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு ஹோம்மேடு பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டுப்பால் வாங்கி வீட்டில் செய்வீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடு வாங்கிப்பீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். அந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் கலரில் ஆனோடனே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நாங்கள் வந்துட்டு வீட்லேயே அரைச்சனால ஒரு 2 times தான் வாஷ் பண்ணோம். பிகாஸ் வெளியில் வாங்கினா நாங்கள் 4 to 5 times வாஷ் பண்ணிடுவோம். வீட்டிலே செய்கிறனால நாங்கள் 2 to 3 times தான் வாஷ் பண்ணோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபுல்லாக ஒயிட் கலர் அந்த தண்ணியாக ஆகிடும். ஏன்னா நம்ம பால்லேருந்து தானே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதில் இருக்கிறது ஃபுல்லாக வெளியே வந்துடும். இந்த வாட்டர் நம்ம வந்து மோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு அந்த மாதிரி வச்ச நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வேஸ்ட்டு கிடையாது. நம்ம பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வந்து வெண்ணெய் எடுக்கிறப்போ அது சுற்றி வர ரொம்ப ஒட்டிக்காது. நம்ம சில்வர் பாத்திரத்துலலாம் நம்ம எடுத்தோம்னா ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்மளால் எடுக்கவே முடியாது. இதுன்னா நம்ம ஒரு வாட்டி நல்லா க்ளீனாக எடுத்தோம்னாலே வந்துடும். ஸோ அதனால் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து 2வது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற ஃபுல்லாக அந்த கழிவெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா கெட்டியான வெண்ணெய் கிடச்சிடும். இப்போ நாங்கள் 3வது தண்ணி ஊற்றி அலசிட்டு இருக்கோம். வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி தான் பிசைஞ்சு கழுவணும். அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க அந்த பால்லாம் வெளியே வரும். ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. பிகாஸ் தண்ணி நிறையா இருந்ததுன்னா ரொம்ப டைம் ஆகும் அது குக் ஆகுறதுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டு தண்ணியை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. இதுவரை நாங்கள் நெய் வெளில வாங்கினதே இல்லை. வீட்லேயே தான் செஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இதுவரையும் எந்த நெய்யுமே நாங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணதே இல்லை. நானும் எனக்கு ஏதாவது நெய் வேணும்னா நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இதில் உப்பு போட்டுக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சோன்னே எவ்வளோ சூப்பராக அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா இருக்குதுல்ல பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு கொஞ்ச நேரத்தில் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கரண்டி வச்சு. இல்லைன்னா அடியில்
தீஞ்சிரும். எங்களுக்கு அதோடய பக்குவம் தெரியறதுனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக பபிள்ஸ் ஆகி பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிண்டுவோம். பிகாஸ் அது பொங்கி கீழே விழுந்துடும். அதனால் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டிட்டு சிம் பண்ணி விட்ருங்க. அது பாட்டுக்கு கொதிக்கும், டிஸ்டர்பே பண்ண வேணாம். நல்லா கொதிச்சுட்டு நெய் தனியாக அதோட வேஸ்ட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் குக்கிங். பொங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ தனித்தனியாக திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெய் ஃபார்ம் ஆகுது. ஸோ நல்லா இது கொதிக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. உப்பு இதுக்கு ஆட் பண்ணோன்னா, எங்கள் வீட்டில் நெய் பிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெறுவாயிலே சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இது வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் குக்கிங். ஸோ கொதித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக டவுன் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், சுற்றி வேறு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்கும். ஸோ பக்கத்தில் நின்று கிண்டி விடுங்க, மேலே தெரிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்யுங்க அந்த ஒர்க்கை. இது வந்துட்டு தேர்ட் லெவல் ஆஃப் குக்கிங். நல்லா இருக்குல்ல, மேலே ஃபுல்லாக நெய் வந்துருச்சு. ஸோ அடியில் வந்து பிடிச்சிருது. ஸோ அதனால் நாங்கள் கிண்டி விட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். அடியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா தீஞ்சு போகாது, இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 75% கீ ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னும் 25% இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஃபுல்லாக கெட்டி ஆகிடும் அடியில் இருக்கிறது ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு முருங்கை இலை தான் போடுவாங்க. ஸோ என்கிட்ட ஸ்டாக் இல்லை, நான் வந்துட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முருங்கை இலை கறி லீவ்ஸ் எது வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா அது பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிப்போம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், எனக்கு இது ஃபுல்லாக நெய் வந்துச்சு. இது வந்துட்டு 750 ml. என்ன ஒரு மனம்! அது ஃபில்ட்ரு பண்ணுறப்போ சரியான ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருந்தது நெய்யோட ஸ்மெல்லு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகினராக இருந்தால் தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கீ வந்து எனக்கு ஒரு 2 months மேலேயே வரும். ஸோ 2 monthsக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் ஏடு எடுத்து வச்சு நெய் காய்ச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டீனாக போயிட்டு இருக்குது. பாருங்களேன், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு, ஆக்சுவலாக பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எடுக்க மறந்துட்டேன் நான். ஸோ எங்களோட பழைய கீ வீடியோ இருந்தது. ஸோ அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். கீழே ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக மணல் மணலாக இருக்குது. சாரி ஃபார் மை கேவலமான குரல், ஆக்சுவலாக கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது வாய்ஸு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கீ ரெசிபி எப்படின்னு பார்த்துட்டிங்க. நீங்கள்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்ததான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until that stay tuned for more. Bye.